ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா, முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சுமித்ரா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா, இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா, இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா, இவங்க கேரளாவில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப உடன் பிறந்தவங்க 4 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் தமிழ்நாட்டு மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. மணமகன் ஓரளவு தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போனாலும் ஓகே. மாதம் ஒரு 15,000 சம்பாதிக்கிறவராவது வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஓரளவு வசதிங்க. ஒரு 4-5 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு வசதியாக இருந்தாலும் ஓகே தான். ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுக்கு மணமகளுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோம், என்னோட பொண்ணு எந்த ஒரு குறையெல்லாம் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சிந்தியா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா, இவங்க இந்துவில் செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கு. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 14,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் கேன்சர்னால் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுங்க. ஸோ பொண்ணுக்கு இப்போ தான் 5 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா இவங்க வீட்டிலலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. என்னுடைய குழந்த ஆனால் ஏற்றுக்கிறவராக இருக்கணும். குறிப்பாக எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய குழந்தைய ஏற்றுக்கிட்டு என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு மணமகன் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. மற்றபடி ஜாதி வசதியெலாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்குது. ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க திருமணம் பண்ணதாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.